செங்கல்பட்டு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த முத்தையா என்ற எளிய விவசாயியின் வாழ்க்கை வறுமையால் நிரம்பியிருந்தாலும் அவரது மனம் கருணையால் செழித்திருந்தது. தினமும் உழைத்தால் மட்டுமே உணவு கிடைக்கும் நிலையில் கூட விருந்தினரை தெய்வமாக எண்ணும் மனப்பான்மையை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. ஒரு மழை மிகுந்த இரவில் நனைந்த உடையுடன் அவரது வாசலில் நின்ற முதிய பயணியை பார்த்தபோது வீட்டில் இருந்த சிறிதளவு உணவே குழந்தைகளுக்கு போதாத சூழலில் இருந்தாலும் தயக்கமின்றி அதை அன்புடன் பகிர்ந்தார். அந்த ஒரு செயல் அவரது உள்ளத்தின் பெருந்தன்மையை வெளிப்படுத்தியது. மறுநாள் அந்த முதியவர் சாதாரண பயணி அல்ல, பெரிய நிலத்தரசர் என்பது தெரிய வந்ததும் முத்தையாவின் கருணை மனதை கவர்ந்து அவருக்கே நிலம் வழங்கினார். ஆனால் செல்வம் வந்த பிறகும் முத்தையாவின் மனம் மாறவில்லை. வன்மையிலும் பொறுமையுடன் அதிகாரத்திலும் தாழ்மையுடன் வாழ்ந்தார். அவரை ஏமாற்ற முயன்றவர்களுக்கு கூட சினமின்றி மன்னிப்பு அளித்தார். ஏனெனில் உண்மையான வலிமை கோபத்தில் அல்ல, பொறுமையில்தான் இருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். இவ்வாறு வறுமையிலும் விருந்தோம்பலும் வலிமையிலும் பொறுமையும் கொண்ட வாழ்வே மனிதனை உயர்விற்கு கொண்டு செல்லும் என்பதை முத்தையாவின் வாழ்க்கை அமைதியாக சொல்லிக் கொடுத்தது. அப்படியே நம்ம சேனலை ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் நல்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.